வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் மணக்க மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, சிக்கன் வறுவல், மட்டன் வறுவல், பிரியாணி எல்லாத்துக்கும் உபயோகப்படுத்துகிற கரம் மசாலா தான் செய்ய போகிறோம். இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பேனில் 4 நட்சத்திர சோம்பு, 2 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய், 25 கிராம் பட்டை, இது கப் அளவில் அரை கப் இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் கிராம்பு, 3 டேபிள் ஸ்பூன் மல்லி, 2 சின்ன துண்டு ஜாதிக்காய், 4 மராட்டி மொக்கு. இந்த அளவுக்கு 3 பிரியாணி இலையை கிள்ளி போட்டுக்கலாம். அளவான தீயில் 1 நிமிஷம் இது எல்லாத்தையும் வறுத்துக்கலாம். இதுக்கு பதிலாக ஒரு 4 மணி நேரம் வெயிலில் காய வச்சு எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கோங்க. 1 நிமிஷம் எல்லாத்தையும் வறுத்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 2 ஜாதி பத்திரி, 1 டேபிள் ஸ்பூன் சாஜீரா, இது இல்லைன்னா சாதாரண சீரகத்தை போட்டுக்கலாம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு. பேன் சூட்லேயே மறுபடியும் ஒரு 30-40 செகண்ட் வறுத்துக்கலாம். எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சிடலாம். நல்லா ஆறின பிறகு மிக்சி ஜாரில் போட்டு பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். வீடே மணக்கிற மாதிரி 100 கிராம் அளவுக்கு நம்மளோட கரம் மசாலா ரெடி ஆயிடுச்சு. நான்வெஜ்ஜுக்கு மட்டும் இல்லாமல் வெஜ்ஜுக்கும் உபயோகப்படுத்துகிற மாதிரி இந்த கரம் மசாலாவை இதே அளவுகளோடு நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.